இப்போ அட்சர கணிதத்தின் அடிப்படை ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 3x சமன் 6. இந்த 3x அர்த்தம் என்ன? அதாவது 3 தர x. இப்போ நாங்கள் 3 தர இப்போ x இருக்கு. இதுதான் உண்மையாக இப்படி தான் எழுதுறது. நாங்கள் இந்த எக்ஸை தவிர்க்கிற காரணம், அந்த எக்ஸ் வந்திருக்கனால இந்த தர எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறபடியாக நாங்கள் 3x எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட ஈக்குவேஷன் இருக்கும் பெருசாக, உதாரணத்துக்கு 6x 4y அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் எழுதி வைக்க இந்த தர எழுதி கொண்டிருக்க இயலாது. அதுக்காண்டி தான் நாங்கள் இதை 3xன்னு எழுதுறோம். இப்போ இதில் 3xண்டா x ஆக x இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 3x சமன் 6. இந்த 6 நாங்கள் 6 சிறிய பொருட்களை எழுதுவோம். 1 2 3 1 2 3. இப்போ இந்த பகுதியில் இந்த x எல்லாத்தையும் சமனாக பிரிப்போம். ஒரு x ஒரு x ஒரு x. இப்போ இந்த மூன்று பகுதியாக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கால் பக்கம் சமனா 3 பகுதிகளாக பிரிப்போம். 1 2 3. இப்போ இந்த x சமன் இது. ஆகையால் x சமன் 2. இதுதான் ஆன்சர். இதே நாங்கள் அட்சர கணிதத்தில் செய்ய 3x சமன் 6. இதை ரெண்டு பக்கமும் 3ஆல் பிரிப்போம். 3x சமன் 6 3 3. ஏன் ரெண்டு பக்கமும் பிரிக்கிறேன்? காரணம் இந்த சமன். இந்த சமன் கேட்க ஒரு பக்கம் என்ன செய்கிறோமோ அதே இதை அங்கால் பக்கமும் செய்யணும். இப்போ இதை சுருக்குவோம். 2 x சமன் 2. இதுதான் ஆன்சர். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். 4q சமன் 8. 4q அது எல்லாத்தையும் கூட்டுறோம். சேர்த்து 4q சமன் 8. இதே 8 நாங்கள் 4 பொருட்களை எழுதுவோம். 8 பொருட்களா 1 2 3 4 5 6 7 8. இப்போ இது சமனாக பிரிப்போம். இந்த கியூவை 1 2 3 4. அதே மாதிரி இங்கால் பக்கம் 1 2 3 4. கியூ சமன் 2. இதே நாங்கள் அட்சர கணிதத்தில் செய்யும்போது 4q சமன் 8. இப்போ இதை 4ஆல் நாங்கள் பிரிக்கலாம். அதாவது ஏன் 4 எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும். காரணம் என்னென்னா, நாங்கள் காண போகிறது கியூண்ட பெருமானம், ஒரு கியூண்ட பெருமானம். அப்போ அந்த கியூவை பெறுறதுக்கு இந்த 4 இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு தான் நாங்கள் 4 எடுக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் 4ஆல் பிரிப்போம். 4 பட்டு 1 2. கியூ சமன் 2. இதுதான் ஆன்சர்.